கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு அன்போடு கூட வரவேற்கிறேன். அந்த 8 நாட்கள் அப்படின்னு ஒரு தலைப்பை வச்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம். அது என்ன? அந்த 8 நாட்கள் ஆண்டவர் இயேசு மரிக்கிறதுக்கு முன்னால் அவர் ஏற்கனவே தொடங்கிய எருசலேம் பயணத்தில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய அந்த பஸ்கா பண்டிகை, அதை ஒட்டிய 8 நாட்கள். அன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் யாத்ராகமத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்படுவதற்கான மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு சடங்காச்சாரம் என்ன பண்ணாங்கன்னா, பஸ்கா ஆட்டுக்குட்டியை வெட்டி இரத்தத்தை நிலையிலே தடவி மரணதூதனுக்கு தப்புவிக்கப்பட்டு அங்கிருந்து புறப்பட்டாங்க. பஸ்கான்னா அதான் அர்த்தம். பஸ்கா என்றால் கடந்து போதல். ஆனால் இன்றைக்கு நாம் வாசித்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், பஸ்காவின் அந்த பண்டிகைக்கு முன்னாலே ஆண்டவர் இயேசுவாகிய ஆட்டுக்குட்டி கல்வாரி பலிபீடத்தின் மேலே, மலையின் மேலே, கொல்கதா மலையின் மேலே பலியாக்கப்படுவதற்காக புறப்பட்டு செல்லுகிறார். அதில் இருக்கிற விஷயங்களை ஆண்டவரின் அந்த கடைசி நாட்களாக, பூமிக்குரிய நாட்களாக இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 55, யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அதற்கு முன்னே அநேகர் தங்களை சுத்திகரித்து கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். நாட்டிலிருந்துன்னா அவங்கவுங்க ஊரில் இருந்து. அப்போஸ்தலர் 2 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், 17 வித்தியாசமான தேசங்களிலிருந்து எருசலேம் பண்டிகைக்கு வந்தாங்க இல்லையா? அந்த மாதிரி அது பெந்தகோஸ்தே பண்டிகை. இது பஸ்கா பண்டிகைக்காக முக்கியமாக தங்களை சுத்திகரித்து கொள்ளும்படி வருவாங்களாம். இந்த சுத்திகரிப்பு இல்லைன்னா அந்த பஸ்கா விருந்தில் பங்கு கொள்ள முடியாதாம். அதனால் ரொம்ப ரஷ் ஆகிடும், கொஞ்சம் முன்னாலேயே போகலான்னு சொல்லி ஒரு சில வாரங்களுக்கு முன்னாலேயே ஜனங்கள் வருவாங்க. ஆனால் அந்த பண்டிகை நெருங்க பார்த்தீங்கன்னா கால் வைக்க இடமில்லாமல் எல்லாமே தலைகளாக தெரியும் அளவுக்கு எருசலேமில் திரளான கூட்டம் கூடிடுவாங்க. இந்த ஊர் திருவிழான்னு சொன்னால் எப்படி எள்ளை போட்டால் எடுக்க முடியாதுன்னுவாங்க. அந்த அளவுக்கு கூட்டம் பெருகிடும். அந்த சூழ்நிலைக்குள் ஆண்டவர் இயேசு எருசலேமை நோக்கி போகிறார். அந்த பயணம் ஒரு இறுதி பயணம்னு நமக்கு தெரியும். ஆனால் அந்த இறுதி பயணத்தில் இருக்கிற ஆண்டவரோட ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் உணர்வுபூர்வமாக கவனிக்கணும். பழைய ஏற்பாட்டின் பஸ்காவை நீங்கள் வாசிக்கிறதாக இருந்தால் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வாட்சி பார்த்துக்கங்க. இங்கே இந்த பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து முதல்ல பெத்தானியாவுக்கு போகிறார். வெள்ளிக்கிழமை அங்கே என்ன நடந்தது? 12ஆம் அதிகாரம் 1 வசனம், பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தால், லாசரும் அவருடனே கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவனாயிருந்தான். பண்டிகைக்கு 6 நாள் முன்னால், அதுக்கு முன்னால் ஆண்டவர் தன்னுடைய பயணத்தை தொடங்கி அவர் வந்து கொண்டே இருக்கிறார். வெள்ளிக்கிழமை பெத்தானியாவுக்கு வருகிறார். சனிக்கிழமை விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமை அவர் தேவாலயத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கிற சிலரை விரட்டுவது, அங்கே சுத்திகரிப்பை பற்றி அவர்களுக்கு போதிப்பது. ஞாயிற்றுக்கிழமை மதியம் அவர் எருசலேமுக்கு போனார். இப்போது இந்த இடத்துல நாம் நின்று கவனிக்க வேண்டியது லாசருவோட வீட்டுக்கு போகிறது. இது எப்போ நடக்குது? ஏற்கனவே லாசருவை உயிர்த்தெழு செய்த பிறகு பரிசேயரும் மற்ற மதவாதிகளும் ஆண்டவரை கொலை செய்யும்படியாக திட்டம் போட்டாங்க. அங்கே ஒரு பக்கம் திட்டம் தயாராகிறது. உதாரணத்துக்கு பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசாரியர்கள் பலிக்கான ஆடுகளை ஆயத்தம் பண்ணிட்டு அதை பலியிடுவதற்கு அழைத்து செல்வாங்க இல்லையா? அதுபோல ஆட்டை கொலை செய்வதற்கு, ஆண்டவரை கொலை செய்வதற்கு ஒரு கூட்டம் தயாராகிறது. அவங்க ஏற்கனவே அப்படி எண்ணம் உள்ளவர்கள் தான் இப்போது ரொம்ப உச்சகட்டத்துக்கு வந்துட்டாங்க. 56 யோவான் 11, அங்கே அவர்கள் இயேசுவை தேடிக்கொண்டு தேவாலயத்தில் நிற்கையில் ஒருவரையொருவர் நோக்கி, உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது?
அவர் பண்டிகைக்கு வரமாட்டாரோ என்று பேசிக்கொண்டார்கள். பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து, அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டிருந்தார்கள். ஏன் தெரியுங்களா? ஆண்டவரை கொல்ல வேண்டும். இவர் இந்த மாதிரி 4 நாள் பிணமாக இருந்த ஒருவனை, அழுகின ஒருவனை உயிர்த்தெழு செய்து விட்டார். ஜனங்க எல்லாருடைய ஒரு பார்வையும் இவர் மேல் திரும்பி விட்டதே. நம்ம பொழப்பு என்ன ஆகிறது? ரோம அரசாங்கமானது இவரை மிகப்பெரியதாக, ஒரு பெரிய தலைவனாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆகிறது? இந்த பயமெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்கும்படியாக நியாயப்பிரமாண சட்டங்களின் வழியாக கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவரை அவர்கள் குற்றம் சாட்ட முடியவே இல்லை. எந்த கேள்விக்கும் ஒன்று மறுகேள்வி கேட்பார், இல்லைன்னா அவர் பதில் சொல்லிடுவார். இப்போது இவர்களுக்கு இவரை கொலை செய்யத்தக்கதான ஒரு திட்டம், அதில் இவர் இந்த பண்டிகைக்கு வருவாரா வரமாட்டாரான்ற அளவுக்கு டீப்பாக யோசிக்கிறாங்க. அதனால் சொல்கிறாங்க, யாராவது எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே தகவல் கொடுங்க, அவரை நாங்கள் சந்திக்கணும். பகிரங்கமாக சொல்ல முடியாதுல்ல கொலை பண்ணணும்னு. ஆனால் அவங்களுக்குள்ளே அந்த பேச்சு இருந்தது. பாருங்கள், 12ஆம் அதிகாரம் யோவான் 11ஆம் வசனம். பிரதான ஆசாரியர்கள் லாசருவையும் கொலை செய்ய ஆலோசனை பண்ணினார்கள். அப்போ லாசருவையும்னா என்ன? ஆண்டவர் இயேசுவையும் லாசருவையும். ஏன்னா லாசரு என்ன ஆயிட்டார்னா இப்போ ஒரு ஐகான் மாதிரி ஆயிட்டார். என்ன? 4 நாள் மரித்த பிணமாக இருந்த ஒருவன் இவன்தான், உயிர்த்தெழுந்தவன் இவன்தான். அப்போ அவர் ரொம்ப பெரிய ஒரு பார்க்கும் அல்லது தேடும் ஒன்றாக மாறியிருப்பாரா இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்லுவார்? ஆண்டவர் இயேசுவை பற்றி சொல்லுவார், ஆண்டவரை மகிமைப்படுத்தி தானே பேசுவார். அப்போ இது எல்லாத்தையும் மொத்தமாக ஸ்டாப் பண்ணணும். ஆண்டவர் இயேசுவையும் கொலை செய்ய வேண்டும், லாசருவையும் கொலை செய்ய வேண்டும். ஆண்டவர் இயேசு ஏற்கனவே தான் கொல்லப்படுவதை பற்றி, எல்லாருக்காக தான் மரிக்கப் போவதை பற்றி தான் அப்போஸ்தலருக்கு சொல்லியிருந்தார். அவங்களுக்கு ரொம்ப ஆழமாலாம் விளங்கலை. அவங்க ஏதோன்ற மாதிரி காதில் கேட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கிறாங்க. 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்காக இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவையும் காணும்படியாகவும் வந்தார்கள். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால், இதனால தான் லாசருவையும் இயேசுவையும் கொல்லணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்பொழுது எருசலேமுக்குள்ளே வந்ததோட நோக்கம் என்ன? பெத்தானியாவிலிருந்து அவர் எருசலேமுக்கு பயணமாகிற நோக்கம் என்ன? இந்த தேவ ஆட்டுக்குட்டி, இந்த மாசற்ற ஆட்டுக்குட்டி எல்லா ஜனங்களுக்காகவும் பலியிடப்பட வேண்டும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஆண்டவர் இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற மாசற்ற பாவமே இல்லாத இரத்தமானது நமக்காக சிந்தப்பட வேண்டும். அதுக்காக தான் போறார். யோவான் 1ஆம் அதிகாரம் 29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் அறிமுகத்திலேயே சொல்லிட்டார், உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த யோவான் தான் ஆண்டவர் பஸ்கா பண்டிகைக்கு 8 நாளுக்கு முன்னாலே புறப்பட்டதையும், 6 நாளைக்கு முன்னாலே அவர் பெத்தானியாவில் இருந்ததையும், அவர் ஒவ்வொரு நாளாக அவர் என்ன பேசினார், எப்படி நடந்து கொண்டார் என்பதை விவரங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசுவை நாம் கேள்விப்படுகிறோம், அவருடைய போதனைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். உணர்வுள்ளவர்களாக இந்த வசன பகுதியிலிருந்து நாம் சிலவற்றை கவனிக்க வேண்டியிருக்கிறது. அவரோட மனநிலை, அவரோட வார்த்தை, அதற்குள் இருக்கிற ஆழங்களை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆவிக்குரிய நோக்கங்களை கவனிக்க வேண்டியிருக்கிறது. ஆண்டவர் தான் சாவதற்காகவே அங்கே உள்ள போனார். அவர் பேசின வார்த்தைகளில் எல்லாம் மரணத்தை பற்றி பேசிக்கொண்டே இருந்தார். அந்த தைலத்தை பூசின பொழுது யூதாஸ், ஐயோ இதை விற்று ஏழைங்களுக்கெல்லாம் கொடுத்துருக்குறாமே, தரித்திரதை குறித்து அவனுக்கு கவலை கிடையாது, காசு வீணா போதே, ஏன் அவன் பணத்தின் மேலே கவனம் உள்ளவன், அவன் திருடனாக இருந்தபடியால். அப்படிதான் வசனம் சொல்லுது. அப்போ சொல்கிறாரப்பா, தரித்திரர் உங்ககிட்ட எப்போவுமே தான் இருப்பாங்க, நீ அப்புறமா கூட அவங்களுக்கு தர்மம் பண்ணிக்க, இப்பொழுது இது என்னை அடக்கம் பண்ணுவதற்கான அடையாளமாக இருக்கிறது என்று சொன்னார். ஒருவர் தான் மரிக்கிறதுக்கு முன்னாலே, சில தினங்களுக்கு முன்னாலே தன் மரணத்தை பற்றி பேசுவது எப்படி இருக்கும்? அதுவும் தான் ஒரு குற்றமே செய்யாமல்
எல்லாருக்காக தான் மரிக்க வேண்டும் என்கிறது இருக்கு இல்லையா, அது எவ்வளவு பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கும். அதனால தான் கெத்செமனே தோட்டத்தில் ஆண்டவர் ஜெபம் செய்த பொழுது அவருடைய விரவியானது அடக்கவே முடியாமல் உள்ளிருந்த ரத்தம் கூட வியர்வையாக வந்ததாம். அவ்வளவு அழுத்தம், அவருடைய எண்ணங்களின் அழுத்தமானது வியர்வை துளிகளில் இரத்தமாக வரும் அளவுக்கு இருந்திருக்கிறது. பிரியமானவர்களே, நம்மை போல சோதிக்கப்பட்டார், நம்மை போல பாதிக்கப்பட்டார். ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. ஆனால் நமக்கு என்ன பிரயோஜனம் தெரியுங்களா? நம் பாவங்களை ரட்சிப்பது மட்டுமல்ல, அந்த சோதனையிலே நாம் சிக்குவோமானால் அதை உணர்ந்து கொண்டு நமக்கு உதவி செய்யக்கூடிய பரிதவிக்கிறவராகவும் நமது ஆண்டவர் இயேசு இருக்கிறார். அவர் ஒவ்வொரு அணுவாக சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அவர் தன்னுடைய மரண நாட்களுக்கு முன்பாக தன் மரணத்தை பற்றி பேசிக்கொண்டு அதை அறிக்கை செய்து கொண்டே தான் போயிட்டே இருக்கிறார். ஒரு கூட்ட மக்கள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவரை பிடிக்க வேண்டும், அவரை கொலை செய்ய வேண்டும், கூடுமானால் அவரோடு கூட இருப்பவர்களை கூட கொல்லணுன்றது அவங்க திட்டம்தான். யோவான் 11:55, யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாக இருந்தது. அதற்கு முன்னே அநேக தங்களை சுத்திகரித்து கொள்ளும் பொருட்டு நாட்டிலிருந்து எருசலேமுக்கு போனார்கள். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 13 முதல் 20 வசனங்கள். அதில் இப்பொழுது நாம் 17 படிக்கலாம். சபையிலே அநேக தங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லாரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர் அவர்களுக்கு பஸ்காவின் ஆட்டுக்குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். அப்போ பஸ்காவுக்கு முன்னாலே மனிதன் தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறார். ஆனால் ஆண்டவர் இயேசு போகும் பொழுது இவர் பஸ்காவாக, இவரே ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டி மரிக்கும் போது தான் அவர் இரத்தத்தினாலே எல்லாரும் சுத்திகரிக்கப்பட போகிறார்கள். ஆனால் பண்டிகைக்கு வந்தவங்க தங்களை சுத்திகரித்து கொண்டு அந்த பஸ்கா விருந்தில் பங்கு கொள்ளணும். ஆண்டவர் இயேசுவோ தானே பஸ்காவாக பலியிடப்பட போகிறார். அதன் வழியாக இறுதி சுத்திகரிப்பு. இவன் பர்மனெண்ட்டாக வருஷம் வருவான். வருஷம் வந்து தான் இவங்களை சுத்திகரிச்சுட்டு இந்த சடங்கிலே பங்கு கொண்டு போவாங்க. தேவன் தான் அதை வச்சிருந்தார், அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்பதற்காக. ஆனால் கடைசி பஸ்காவாக மனிதனுக்கான கடைசி சுத்திகரிப்பை கொடுக்கிற மாசற்ற இரத்தத்தை சிந்துவதற்காக இயேசு போய் கொண்டிருந்தார். யோவான் 12:17, அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதினால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். அப்பொழுது பரிசேயர் ஒருவர் நோக்கி, நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணென்று அறிகிறதில்லையா? இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்றே என்றார்கள். எரிச்சலும் கோபமும் இவங்களுக்கு அதிகமாச்சு. இது அதிகமாகணும் தான். ஏன் தெரியுங்களா? அப்போ தானே ஆண்டவர் என்கிற பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டியை இவர்கள் பலியிட கொண்டு போவார்கள். சொல்லுவாங்க சில நேரத்தில் அப்படி சூழ்நிலையெல்லாம் தானாக உருவாயிடுச்சு. அப்படியே ஒன்று அப்படி தானாக நடந்தது. கடைசியில் பார்த்தாக்கா இப்படி ஆகிப்போச்சு. நல்லா கவனித்து பார்த்தாக்கா அதுக்கு சாதகமாக தான் நடந்தது எல்லாமே. அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு பயணித்து கொண்டு வந்த பொழுது அவர் மனதால் மிக தெளிவாக தான் பலியிடப்படுவதை சொல்லிக்கொண்டே போகிறார். நடந்த சம்பவங்களும் அதுக்கேற்ற மாதிரியே நடக்குது. என்ன? லாசரு உயிர்த்தெழுந்ததினாலே உண்டான மிகப்பெரிய கீர்த்தி கொலை செய்ய வேண்டிய அந்த கொலையாளிகளுக்கு எரிச்சலை உண்டாக்கியது. ஒரு விருந்துக்காக போகிறார் லாசருடைய வீட்டிலே. அங்கே அவருக்கு அந்த தைலம் பூசப்பட்டது, ஊற்றப்பட்டது. அது என்ன? தன் அடக்கத்துக்கு அடையாளம் என்று சொன்னார். ஆண்டவரையும் லாசரையும் சேர்த்தே கொலை செய்யும்படியாக ஆக்ரோஷமாக அந்த ஆசாரியர்கள் அங்கிருந்தார்கள். நம்ம இன்னைக்கு ஆண்டவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவர்களாக கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதோட வேல்யூ, அதோட மதிப்பு நமக்கு எவ்வளவு தெரிகிறது? ஒவ்வொரு வாரமும் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்கிறோம் இல்லையா? அப்பொழுது நாம் எதை உணர்கிறோம்? எதை பரிசோதித்து பார்க்கிறோம்? நாம் அந்த பந்தி இன்னதென்று, அவருடைய சரீரம் இன்னதென்று பகுத்து உணர்ந்து பங்கு கொள்ளணும் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? ஒரு முறை நம்மை பரிசோதித்து பார்க்கலாம். நாம் ரொம்ப கவனமாக ஜாக்கிரதையாக அந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் நம்மை நினைத்து சோதித்து பார்த்து அது கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று உணர்ந்து நாம் பங்கு கொள்ளுகிறோமா? இனி அப்படி செய்வதற்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் இயேசு எருசலேமிலே கொல்கத்தா மலையை நோக்கி தான் பலியாவதற்காகவே மிக தெளிவாக அதை சொல்லிக்கொண்டே வேற போயிட்டே இருக்கிறார். யோவான் 18ஆம் அதிகாரம்
28. அவர்கள் காய்பாவினிடத்திலிருந்து இயேசுவை தேசாதிபதியின் அரமனைக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது விலியற் காலமாய் இருந்தது. தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிக்கத்தக்கதாக அவர்கள் தேசாதிபதியின் அரமனைக்குள் பிரவேசியாதிருந்தார்கள். தீட்டுப்படாமல் பஸ்காவை புசிப்பதற்கு, ஏன்னா அது பஸ்காவின் நாட்கள் தானே, அதுக்கு முன்னால் ஆயத்தம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? ஆனால் அந்த ஆடு ஆகிய பஸ்காவை புசிப்பதற்கு, விருந்தை புசிப்பதற்கு இந்த சுத்திகரிப்பின் மேலே இவன் கவனமாக இருக்கான். யாரை கையை பிடிச்சி கூட்டுன்னு போகிறான் அப்படின்னா, மாசற்ற உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற மெய்யான பஸ்காவாகிய தேவாட்டுக்குட்டியை கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கிறான். இவனுக்கு விளங்கவே விளங்காது, தெரியவும் தெரியாது. இவன் சரீரப்பிரகாரமான சுத்திகரிப்பின் மேலே, சரீரப்பிரகாரமான ஒரு தற்காலிக ஆட்டின் இரத்தத்தின் மேலே கவனமாக இருந்தான். நிஜமான 1000 ஆண்டுகளாக சொல்லப்பட்ட, உலகத்தின் தோற்றத்துக்கு முன்னாலேயே அடிக்கப்பட்டவரான இந்த தேவ ஆட்டுக்குட்டியைத்தான் இவன் பலியிடுவதற்காக இன்னொரு கையில் கொண்டு போயிட்டே இருக்கிறான். இந்த சூழலை நாம் ஏன் இவ்வளவு விவரமாக கவனிக்கணும்னா, இன்னைக்கு நாம் எவ்வளவு மதிப்போடு கனத்தோடு இந்த கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு கொள்ளுகிறோம், ஆண்டவரின் இரத்தத்தை, அவருடைய சரீரத்தை நாம் உணர்கிறோம் என்பதற்காகத்தான். உணர்ந்து கொள்வோம், ஜெபம் பண்ணுவோம். எங்களை முன்குறித்து அழைத்த எங்கள் தகப்பனே, இதோ எங்கள் ஆண்டவர் இயேசுவை நீர் உலகத் தோற்றத்துக்கு முன்னதாகவே ஆட்டுக்குட்டியாக, தேவாட்டுக்குட்டியாக, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் ஆட்டுக்குட்டியாக நியமித்தீர் என்பது எங்களுக்கு எட்டாத சத்தியமாயிருக்கிறது. அவரோ இந்த பூமியிலே வந்து பாவிகளும் நீசரையும் போல தன்னை தாழ்த்தி அந்த சிலுவை நோக்கி போனதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த நிகழ்வுகளை இப்பொழுது வாசிக்கிறோம். உணர்ந்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். உணர்வுள்ள இருதயத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவர் இயேசுவின் பலியின் நிமித்தம், அவர் இரத்தத்தின் நிமித்தம் அவருக்குள் எங்களை புதுப்பித்து எங்களை இன்னும் ஒப்புக் கொடுக்கிறோம். கேட்டமுடைய மக்கள் தங்களை உணர்ந்து, தங்களை சுத்திகரித்து, உமக்கு முன்பாக கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக பரிசுத்த ஆவிக்குள் நடந்து கொள்ள பலப்படுத்தும் ஞானத்தை தாரும், வழிநடத்தும் தகப்பனே. உம்முடைய கிருபை எங்கள் மேல் இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.